இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 10, இனியவை கூறல். குறள் எண் 95. பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பணிந்து நடத்தலும் இன்சொல்லும் ஆகிய இரண்டும் ஒருவருக்கு அணிகலன்களாகும், மற்றவை அணிகலன்கள் ஆகா என்கிறார். அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது சொலவடை. அகத்தின் அழகு என்பது நல்ல குணமுடையவராக இருத்தல். குணம் என்றாலே பணிவு என்றும் பொருள்படும். பணிவு இல்லாமல் குணம் இல்லை. எத்தகைய சிறப்புடையவராக இருப்பினும், எத்தகைய செல்வமுடையவராக இருப்பினும் பணிவோடு வாழ வேண்டும். பணிவோடு வாழ்பவர்கள் இன்சொல் கூறுபவர்களாகவே இருப்பார்கள். பணிவும் இன்சொல்லும் நெருங்கிய தொடர்புடையன. அந்த பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு உண்மையான அழகாகும். பிறவெல்லாம் பொன்னும் மணியும் பணமும் புறத்தோற்றமும் எல்லாம் மெய்யான அழகல்ல. பணியும் இன்சொல்லும் தான் ஒருவனுக்கு அணிகலன்கள் ஆகும், மற்றவையெல்லாம் அணிகலன்கள் ஆகாது. தெய்வப்புலவர் எப்படி சொல்லியிருக்கார் பார்த்தியா? எவ்வளவு பெரிய செல்வமுடையவராக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய அவர் சிறப்புடையவராக இருந்தாலும் சரிதான், பணிவு இருக்க வேண்டும். அதற்கடுத்து இன்சொல்லால் பேச வேண்டும். இதற்கு உதாரணம் நம்முடைய நியூ காலேஜ் ஹவுஸினுடைய உரிமையாளர் இறைமொழியனார் அவர்கள்தான். உண்மையிலேயே அவர்கிட்ட பணிவாகவும் குறள்படியே நடந்து ஒரு வாழ்ந்து வந்தவர் அவர்தான். குறளில் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே தன் வாழ்நாளில் கடைப்பிடித்து வந்தவர் மணிமொழியனார் அவர்கள்தான். அதாவது மரியாதைக்குரிய மணிமொழியனார் அவர்கள் மறக்க முடியாத உண்மைங்க. இன்னமும் அவருடைய மகன் கார்த்திகேயன் மணிமொழியன் அதை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய ஒரு திருக்குறளை படித்தாலே அந்த பண்பு தானாக வந்துடுமுங்க. ஒரு மனிதன் திருக்குறளை படித்தாலே அந்த பண்பு தானாக வளர்ந்துவிடும், வந்துவிடும். பணிவும் வந்துவிடும், குணமும் வந்துவிடும், பணிவும் வந்துவிடும், இன்சொல்லும் வந்துவிடும். இப்போ இவருக்கும் அப்படியே தன்னுடைய மகன் அல்லவா மணிமொழியனாரையா அவர்களுடைய திருவள்ளுவர் திருக்குறள் செம்மல் மணிமொழியனார் அவர்களுடைய மகனும் அவர் மாதிரியே இன்சொலால் பேசுவார், நல்ல குணமுடையவராக இருப்பார், பணிபுடையவராகவும் இருக்கிறார். அதுதான் அவர் வழி, அதாவது ஜீன்ஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தனுடைய ஆங்கிலத்தில் சொல்கிற வேறு வழி இல்லை, மரபுன்னு சொல்லுவாங்கள்ல, மரபு வழின்னு சொல்லி அந்த ஜீன்ஸ் அப்படியே அவருக்கு இருக்குங்க. அதாங்க வாழ்க்கையிலே ஒரு மனிதன் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய வழியை பின்பற்றினாலே நிச்சயமாக அவன் நல்லவனாகவே இருப்பான். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.